அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 22/7/2024 முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றிக்கு வரக்கூடிய அற்புதமான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் முழு சுபகிரகமான குரு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது அபரிவிதமாக கிடைப்பதும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருந்து செவ்வாயும் வலுவாக குருவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்து குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை இந்த தருணத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. இதை விட மிகவும் சாதகமான வலுவான அமைப்பில் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார். இந்த இரு கிரக நிலைகளுமே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் கேதுவின் மீது பதிவதால் ரெட்டிப்பு யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. எந்த பணியை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறதுங்க. குரு பயிற்சி நடைபெற்றதிலிருந்து நல்ல பலன் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்று பலர் சொன்னாலும் என்னுடைய வாழ்வில் இதுவரை சந்திக்கவே இல்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதனுடைய பலனை முழுமையாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு என்பதை குரு மற்றும் செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. நிழல் கிரகங்களுமே இதை உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஜென்ம ராசியில் அபரிவிதமாக செலுத்துவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி மிக வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனும் இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகி 2, 3 ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் அமைய போகிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக குரு சனி ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் என பெரும்பான்மையான கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. இப்படி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைத்ததை விட அனுகூலமாக பல புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பூர்த்தி ஆகுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு மற்றும் செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் போன்ற அனைத்துமே நல்ல முறையில் சுமூகமான தீர்வை எட்டப்படுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அத்தனை விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்பாகவும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாகவும் அமைவதற்கான சூழல் உண்டு. மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலை நிச்சயமாக அமையும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. நல்ல வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகமும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதி செய்வதற்கான வாய்ப்பும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் பணிச்சுமை உத்தியோக ரீதியாக அதிகரிக்கலாங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சற்று எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அலைச்சல்கள் அதிகரித்தாலும் புதிய வாய்ப்பில் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வர
தரக்கூடிய வகையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவும் சிறப்பாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகளை ஆர்வமில்லாமல் ஈடுபடக்கூடிய முயற்சிகள்ல கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைக்கும். லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள் புதிய யுக்திகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விற்பனை கிளை திறத்தல் புதிதாக தொழில் ரீதியான வளர்ச்சி சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்திலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புதிய வாய்ப்புகளுக்கு எந்தவிதமான குறைவும் இல்லை. வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. புதிய முயற்சிகள்ல துணிந்து மேற்கொள்ளலாம். இவை மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு உங்களுக்கு பெயர் புகழையும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நஷ்டம் ஏற்படுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இல்லை. நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக பெறுவதற்கான யோகம் மட்டும்தான் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் திட்டமிட்டபடி மக்கள் நலம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். எதை செய்தாலும் நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமாகவும் சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் வளர்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் சிறப்பான வளர்ச்சி உண்டு. வித்யாகாரகர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். குருவுடன் இணைந்து மங்கள யோகத்தையும் புத ஆதித்ய யோகம் புத சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருப்பதால் எதிர்பாராத விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் அதிகபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. பல தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வருகில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.